ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான சாக்கோ காஃபி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். கர்ட் வந்து 1/2 கப், பால் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொக்கோ பவுடர், அதுவும் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பவுடர்டு சுகர், அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 டேபிள் ஸ்பூன் இருக்குது. ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மைதா மாவு, இது வந்து பார்த்திங்கன்னா 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் போதும். இது வந்து சால்ட்டு, இது டிகாக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா வெண்ணிலா எசன்ஸு, ஸோ அது வந்து 1 டீஸ்பூன் தேவைப்படும். அவ்வளோதான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ விஸ்க் போட்டு நல்லா வந்து அதை கலக்கி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும், க்ரீமியாக இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலு 1/2 கப்பு, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலும் கர்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் வச்சுருக்கோம் 1/2 கப்பு, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டிகாக்ஷன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இன்ஸ்டன்ட் போட்டு நான் அதில் ஹாட் வாட்டர் போட்டு டிகாக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வாசனைக்கு. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிட்ருக்கிற பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறோம். அடுத்து நம்மளோட மைதா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து நல்லா சலிச்சுக்கலாம். அடுத்து கொக்கோ பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது பேக்கிங் பவுடர், அதையும் சலிச்சுக்கலாம். பேக்கிங் சோடா, அடுத்து சால்ட்.
எல்லாத்தையுமே போட்டு சலிச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா கரெக்டாக வரும். அதுக்காக தான் சலிச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்காக தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கேக் டின் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் எண்ணெய் தடவி எடுத்து வச்ச மிக்சரை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 170 டிகிரி வச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேவை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 170 டிகிரியில் 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வைக்க போகிறோம். ஒன் 170ல் 20 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கூலானதுக்கப்புறம் எடுங்க, அப்போ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம பட்டர் க்ரீம் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து முன்னாடி 1 ஹவர் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க, ரூம் டெம்பரேச்சருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா 3/4 கப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மில்க் வந்து 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஹெர்ஷீஸோட சாக்லேட் சிரப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் எடுத்து ஒரு ஏனத்தில் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை நல்லா வந்து பீட் பண்ண போகிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் பீட் பண்ணணும். நம்மளோட பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். கலர் வந்து சேஞ்ச் ஆகி அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் விஸ்க் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பட்டரு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணலாம். பவுடர்ட் சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 3/4 கப் அளவுக்கு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மில்க் எடுத்து வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணாமல் கூட பண்ணலாம். இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்மளோட பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளோட பட்டர் க்ரீம். அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். நான் வந்து நம்மளோட கேக்கை இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி நம்மளோட பட்டர் க்ரீமை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு லேயராக நம்ம வந்து பட்டர் க்ரீமை ஆட் பண்ணுறோம்.
ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இன்னொரு லேயர் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்காக காஃபி டிகாஷன் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து மாய்ஸ்சராக இருக்கும், கேக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லேயர் செய்கிறதுக்கு முன்னாடியும் பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி காஃபி டிகாஷனை ஒரு லேயரில் கோட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா மாய்ஸ்சர் வந்து அந்த கேக் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான் நல்லா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லேயர் பட்டர் க்ரீமை நான் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம டாப் லேயர் வச்சாச்சு. இதுலேயும் நம்ம டிகாஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு மேலேயும் பட்டர் க்ரீமை அப்ளை பண்ண போகிறோம். ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி வச்சிட்டேன். சைட்லேயும் எல்லா இடத்துலையும் வர மாதிரி நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் மேலே வந்து சாக்கோ சிப்ஸ் இருக்குது, ஸோ அதை நான் வந்து ஜஸ்ட்டு வச்சுருக்கேன். அப்படியே இல்லைனாலும் பரவாயில்ல. நம்மளோட சூப்பரான சாக்கோ காஃபி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.